சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 88வது தலமான திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள இறைவியை பார்க்கப்படும். இதுக்கு முன்னாடி உள்ள 2 ஷார்ட்ஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 அம்பாள் இருக்காங்கங்க. அல்லியங்கோதை அவங்க கோவில் வளாகத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அதாவது குடும்ப பெண் மாதிரி ஒரு கையில் அப்படியே அவங்க தோழியோட கைகளில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் இருக்கிறார். அதே வெளியில் 3ஆம் பிராகாரத்தில் வடமேற்கு சுற்றில் பார்த்திங்கன்னா இறைவி வந்து கமலாம்பிகையாக இருக்காங்க. அதான் கமலை பீடம் 51 சக்தி பீடங்கள் ஒருத்தவங்களாக இருக்காங்க. யோக நிலையில் இருப்பாங்க. இவங்களை பற்றி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். திருவாரூரில் உள்ள நிறைய மண்டபங்கள் ராசநாராயண மண்டபம், சுந்தர மண்டபம்னு எண்ணற்ற மண்டபங்கள் இருந்தாலும் தேவாசிரியன் திருமண்டபம் தான் மிகச்சிறப்பான ஒரு மண்டபம். ஏன்னா சைவம் காத்த இடம், சுந்தர பெருமான் அவதார நோக்கம் நிறைவேற இடம், பெரிய புராணம் மற்றும் திருத்தொண்ட தொகையெல்லாம் அரங்கேற்றிய இடமாகவும் சொல்லப்படுது. கமலமுனி சித்தர் முக்தியடைந்த தலமாகவும் இந்த கோவிலோட கிழக்கு கோபுரத்துக்கு வெளியில் கல் தேர் இருக்குது. அந்த மனுநீதி சோழன் தேர்கால் இட்டு கொள்வாரில் அந்த இடம். அடுத்த பகுதிகளில் கல்வெட்டுகளை பற்றி நம்ம தெளிவாக